வை வச்சால கெத்து தான் வை ராஜா வை எங்களை புதைச்சிக்கிட்டா உனக்கு டெத்துடா. I think வெயிராஜாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அமைஞ்சாங்க. I think there was a divine connection to the film and there was a divine connect with all of us with regard to all of us because some connection that brought all of us together I would say and அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுச்சு என்னோட படத்தை பொறுத்த வரைக்கும். 3 things ரொம்ப முக்கியமாக நான் சொல்லிக்க வேண்டியது வந்து என்னோட படத்தில் 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். மனோபாலா சார், வசந்த் சார், எஸ்ஜே சூர்யா சார் 3 பேரும் வந்து ஆன் ஸ்க்ரீன் என் படத்தில் இருக்காங்க and it's a big honor to have filmmakers like them who have proved it already in the industry and வசந்த் சார் கிட்ட when I approached him for the film கதை வந்து கொஞ்சம் அப்போ வந்து வித்தியாசமாக இருந்தது அண்ட் அவரோட ரோல் வந்து ரொம்ப எலாபரேட்டாக இருந்தது and through the years 2 years in the making வெயிராஜாவே and அந்த டைமில் வந்து நிறைய விஷயம் நாங்கள் எடுக்க வேண்டியது எடுக்க முடியல, எடுத்த நிறைய விஷயம் வைக்க முடியல. ஸோ அதை வந்து அவர் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எனக்கு வந்து ஐம் ஹாப்பி ஐம் அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபிலிம். ஒரு நாள் கூட எனக்கு மூஞ்சி சுடிக்கல, ஏன் இப்படி ஆச்சு, இதுதானே சொன்னீங்க, ஏன் இப்படி ஆகலை. I think because he being a filmmaker I think he really understood and I really need to thank him for that understanding sir. ஐஸ்வர்யா எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர், ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணாங்க இந்த ஃபிலிமை. ஹாப்பி வாட்சிங் இட் ஆன் தி செட்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். தேங்க்ஸ். என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி நான் ஐஸ்வர்யா தனுஷவங்களை நான் சொல்லுவேன். என்னன்னா 3 மூவி பார்த்துட்டு நான் அவங்களுக்கு வந்து வேல்ராஜ் சார், கேமராமேன் வேல்ராஜ் சாருக்கு ஃபோன் அடித்து அவங்க நம்பரை வாங்கி இப்போ உடனே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். வெரி ஃபென்டாஸ்டிக் டைரக்டருங்க. ஒரு டைரக்டரை வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்குகிறாங்க அதில் தான் ஒரு டைரக்டர் ஸ்பெஷலான டைரக்டராக ரொம்ப நாள் இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் வாங்க தெரிஞ்ச பெஸ்ட் டைரக்டர் ஐஸ்வர்யா தனுஷவங்க. அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க லவ் சீன்ஸ் யார் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து காலேஜ் பசங்கள்லேருந்து இண்டஸ்ட்ரி பீப்புள்லேருந்து எல்லாருக்குமே அதை நல்லா, எஸ்பெஷலி டைரக்டர்ஸை இதை நல்லா கனெக்ட் பண்ண முடியும். என்ன எஃபர்ட் போட்டிருக்காங்க அந்த அவுட்புட் வர்றதுக்கு அப்படின்றத நல்லா சொல்ல முடியும். எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாங் ஆடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வெளியே சொல்லக்கூடாதுனாங்க, இன்றைக்கி சர்ப்ரைஸ் உடச்சிட்டாங்க. பட் அவ்வளோ பெரிய டான்ஸர் ஒன்றும் நான் கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தது. 2 நாள் ஐ ஹேட் ஃபன், குட் ஃபன். ஒரு 2 நைட்டு தான் ஷூட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வேல்ராஜ் சார் செம ஃபாஸ்ட். ஒரு ஒர்க் வந்து உடனே என்ன ரெடி அவங்க ரெடி அது மாதிரி ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சது. முதல்ல 3 அவங்க டைரக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, இவங்க பாட்டுக்கு ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கலாமே, இவங்க இதை டைரக்ட் பண்ணாங்கன்னாங்க. அந்த படத்தோட ரிசல்ட்டு சுமாராக இருக்கும்போது முதல்ல அப்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை ஏளனம் பண்ணாங்க. பட் இப்போது இனிமே இந்த படம் வந்ததுக்கப்புறம் கமர்ஷியல் டைரக்டர் வரிசையில் இந்த தமிழ் திரையுலகமும் இங்கே தமிழ் ரசிகர்களும் ஏற்றுக்கொள்வார். ஸோ முதலில் ஏளனம், எதிர்ப்பு, ஏளனம், ஏற்றுக்கொள்ளப்படுதல் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டேஜை நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஐஸ்வர்யா மேடம். அது மாதிரி வெரி ஷார்ப் இன்டலெக்ட். ஒரு சீனை ஷூட் பண்ணும்போது ஒரு லேடி டைரக்டர் தானேன்ட்டு நம்ம ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து இப்போ இத்தனை பேர் இருக்கிற ஒரு ஷாட் வச்சாங்கனாக்க இத்தனை பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அவங்க கண் பார்த்துறது. 1 மோர் கேட்பாங்க. எதுக்கு 1 மோர்னு கேட்டால், இப்போ அங்கே தூரத்தில் ஒரு சின்ன தவறு நடந்திருக்கும். அந்த தவறு என்னாலேயே ஒரு முறை நடந்தது. செல்ஃபோன் பேசுகிற மாதிரி ஷாட்டு, செல்ஃபோனை திருப்பி வச்சு பேசிட்டேன். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை எங்கே பார்க்க போகிறாங்கன்னு நினச்சேன். விவேக் சார் 1 மோர்னாங்க. அதுவும் கிட்டத்தில் வந்து சொன்னாங்க. அவங்க நான் ரொம்ப சீனியர் ஆக்டர்னு நினைக்கிறாங்க, நினச்சிட்டு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்க நினச்சா மைக்கில் விவேக் சார் நீங்கள் செல்ஃபோனை திருப்பி வச்சு பிடிச்சிட்டிங்க, இந்த பக்கம் ஸ்பீக்கர் வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது, அதனால் 1 மோர்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஷி கேம் டு மீ அண்ட் ஷி சேட் இன் அ வெரி சாஃப்ட் டோன், விவேக் சார் நம்ம 1 மோர் போகலாம் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டேன். நீங்கள் செல்ஃபோனை தப்பாக வச்சிட்டிங்க, அது வேண்டாம் அப்படின்னாங்க. அந்த பண்பு உங்கள் தந்தையிடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது. ஸோ அது நான் ரொம்ப ரசித்தேன், வியந்தேன். ஐஸ்வர்யா தனுஷ் லேடி டைரக்டரோட எனக்கு வந்து 3வது படம் அண்ட் படம் வந்து ப்ராப்பராக அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னையும் சதீஷ் வந்து செலக்ட் பண்ணாங்க. அண்ட் ஸ்டோரி என்ன ஏது யாருன்னு கேட்காம வி ஜஸ்ட் வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் ஹர். ஏன்னா 3 அவ்வளோ எனக்கு வந்து பிடிச்ச படம்.
நான் ரொம்ப ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் பார்த்தா ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு படம். அண்ட் தமிழில் முதல் வாட்டி இவ்வளோ பெரிய ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் வேல்ராஜ் சார் அவரோட 2வது படம் எனக்கு. அண்ட் ஒரு ஹீரோயினுக்கு வந்து சாங்ஸ் அண்ட் கேமராமேன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் எனக்கு வந்து வேல்ராஜ் சார்னால வெளிச்சு பூவேவா அந்த ஒரு சாங்னால தமிழில் அவ்வளோ ரீச் வந்தது. ஸோ ஹீஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை கெரியர். அண்ட் ஆப்வியஸ்லி யுவன் என்னோட முதல் லவ் சாங் ஏதோ செய்கிறாய் அவ்வளோ ஒரு பெரிய ஹிட்டான ஒரு லவ் சாங். இப்போ கூட ரேடியோவில் அதிகமாக ப்ளே பண்ணுற ஒரு சாங். அண்ட் இதில் பச்சைவன பூவேன்னு விஷுவலி இட்ஸ் ஜஸ்ட் ரியலி ஸ்பெக்டாக்குலர். பூர்ணிமா ரொம்ப அழகான காஸ்டியூம்ஸ் எனக்காக கொடுத்துருந்தாங்க அந்த பாட்டில். ஐஷு ஒரு ஆஸ் அ டைரக்டர் வந்து என்னை சூஸ் பண்ணதுக்கு இட்ஸ் அ கிரேட் ஆனர். ஆக்சுவலாக எனக்கு 3 படத்தில் சூப்பராக ஒரு ரொமான்டிக் ஸ்கிரிப்ட் எடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஷி ஃபைனலி கேம் அண்ட் ஷி வாண்டட் டு மீட் மீ. அண்ட் கதை கேட்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ஐஷு, இது நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக இது ஓகே இருக்குமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த நீ என்னை நம்பு கௌதம், நான் அழகாக பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நான் இந்த படத்தை சைன் பண்ணேன். அண்ட் இப்போ படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஐஷு. திஸ் இஸ் ஆசம். திஸ் மூவி இஸ் ஐ டோன்ட் நோ, நான் படம் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் ரிசல்ட்ஸ். படம் ரெடி ஆச்சு ஸ்லோலி அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ. அதே மாதிரி விவேக் சார் வந்து இந்த படத்துக்கு வந்தது வந்து இஸ் டிவைன் கனெக்ஷன். அது ஹீ நோஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். அகென் அது வந்து ஸ்டார்டட் as a guest role because நான் வந்து பிக் ஃபேன். அகென் ரொம்ப நாளாக அவர் ஸ்க்ரீனில் பார்க்கலன்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் சார் ஒரு 5 minutes கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்த பேச்சு. என்ன கதை அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு நாளைக்கு சொல்கிறேனே அப்படின்னாரு. நெக்ஸ்ட் டே எனக்கு கால் பண்ணி நம்ம ஏன் இதை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் வேராஜாவை வந்து விவேக் சார் இருந்தார். விவேக் சார், to work with an artist like this is always very good for a newcomer and someone growing like me. ஏன்னா ஆப்வியஸ்லி ஆக்டிங் அது தவிர்த்து வந்து இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ ஸ்டோரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிப்பார். நிறைய என்கரேஜிங் வேர்ட்ஸ் நிறைய வாட்டி இஃப் ஐ வாஸ் அப்செட் ஹீட் ஆல்வேஸ் என்கரேஜ் மீ. பிரியா ஆனந்த் அவங்களும் எல்லா படத்துலையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் செய்வாங்க. இந்த படத்துலையும் அவங்க கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. அவங்ககிட்ட இன்னொரு விஷயம், யூனிட்டில் எல்லார்ட்டையும் வித்தியாசம் பார்க்காம போய் ஒரு கேமராமேனாக இருந்தால் ஒரு கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஒரு லைட் மேனாக இருக்கணும், ஒரு ப்ரொடக்ஷன் பாயாக இருந்தாலும் எல்லார்ட்டையும் ஈக்குவல் அன்பு செலுத்தி பேசுவாங்க. தட்ஸ் அ கிரேட் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி வந்து மிகப்பெரிய நம்பர் 1 ஹீரோயின்ஸாக அடைஞ்சவங்களுக்கெல்லாம் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. எனக்கே தெரியும். அவங்க பேரெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை. நிறைய பேர் பாலிடிக்ஸ்க்கெலாம் போயிட்டாங்க, அதனால் அதை சொல்ல விரும்பலை. அவங்களாம் அந்த மாதிரி யூனிட்டில் உள்ள எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எப்போ யூனிட்டில் டைரக்டர் கேமராமேனை தவிர வேறு யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு ஒரு ஹீரோயின் உட்காந்துருச்சோ அது வந்து அவ்வளோதான். அவங்களா ப்ரூவ் பண்ணி தான் கஷ்டப்பட்டு தான் வரணும். பட் ஆட்டோமேட்டிக்காக யூனிட்டில் உள்ள எல்லாரோடையும் நல்லா பேசி ஃப்ரெண்ட்லியாக யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் அந்த படத்துக்கே ஹெல்ப் பண்ணோம். அவங்களும் பெரிய லெவலில் ரீச் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ரீச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ தான் ரீசெண்டாக படம் பார்த்தோம். ஸோ எல்லோரும் பார்த்தப்போ ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஃபுல் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா. அண்ட் அது படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராகவே ப்ளே பண்ணியிருக்கு த்ரூ அவுட் த ஃபில்ம். அண்ட் ஐம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் AGS. சாங்ஸ் ஒர்க் பண்ணும்போதே அதான் நான் ஆடியோ ரிலீஸ்லேயே சொல்லியிருந்தேன். 3க்கு அப்புறம் வந்தாங்க. அண்ட் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருந்தாங்க. அண்ட் அவங்களோட ஒர்க் லைக் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணும்போதே அந்தளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது மைண்டில் இருந்தது. அண்ட் ஆடியோ ரிலீஸ் ஆன பிறகு தெரிஞ்சது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆடியன்ஸ் மத்தியில் அது வந்து நல்லா ரீச் ஆனோடனே எங்கள் டீம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஃபார்மாக இருந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். யுவன், நான் ஒரு மேடையில் சொன்னேன் அங்கே இளையராஜா சார் ஃபங்க்ஷன்லேயே, யுவன் இளையராஜா மவன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். அது புலிக்கு பிறந்தது நிச்சயமாக பூனையாகாது என்பதை மீண்டும் இந்த படத்தில் பெரிய அளவில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் நிரூபித்திருக்கிறார். இப்போ உள்ளே வரும்போது சொன்னார், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன், உங்கள் போர்ஷன்ஸும் எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு விவேக், அதுக்கு தனி மியூசிக் போட்டிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கும் ரொம்ப ஈகராக இருக்குது அது என்னன்னு பார்க்கணும், என்னன்னு கேட்கணுன்ட்டு. இந்த படத்தோட ஆர்ஆரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். பச்சை வண்ணை பூவை வந்து நிச்சயமாக டெஃபினட் ஹிட். ஆஃப்டர் த விஷுவல்ஸோடு சேர்ந்து பார்க்கும்போது இந்த படம் வந்து
ஜப்பானில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க இல்லை. ஸோ அந்த சாங்கை வந்து ஜப்பானில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக ஐஸ்வர்யா ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இங்கே அரும்பாக்கம், ஆதம்பாக்கம், ஆவடி அந்த சைடில் ஏதாவது குடவுனில் ஷூட்டிங் நடக்கும். அப்புறம் பார்த்தா நாளைக்கு நாங்கள்லாம் ஜப்பான் போகிறேன்பாங்க. திரும்ப பார்த்தா இங்கே வந்து ஏதாவது ஒரு பாலத்துக்கடியில் ஷூட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா வேறு ஊருக்கு போவாங்க. இப்படி போராடி தான் இந்த படத்தோட குவாலிட்டி கொண்டாந்து ரைஸ் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய திருப்புமுனையை மீண்டும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக அமைய வேண்டும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து லுக்ஸ் கண்டிப்பாக அவ்வளோ டெடிக்கேட்டடாக பார்த்துருந்தாங்க ஐஷு. அண்ட் இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பூர்ணிமா வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் ஸ்டைல் பண்ணதுக்கு. அண்ட் டு ஆக்சுவலி கிவ் மீ அ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். எனக்கு ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கரெக்டாக வராது. பட் பூர்ணிமா ஹஸ் டேக்கன் so much patience and effort to make me look good in this film. So thank you. And I think இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து யுவன் சங்கர் ராஜா. And thank you so much bro. இதுதான் ஆக்சுவலாக என்னோட செகண்ட் ஃபில்ம் வித் him. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சிப்பாய் இன்னும் இட்ஸ் ரெடி. I mean it's going to come out soon. But this is the second film I have with him, and he's surpassed all expectations, I could say. I'm a huge fan of yours, and for me to say that he surpassed my expectations even is a huge deal. எனக்கு எல்லா ஒரு ஆல்பமில் வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்டோம்னா ஒரு 8 பாட்டு இருந்தால் ஒரு 4 பாட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு மற்ற பாட்டெல்லாம் அப்பப்போ கேட்போம். ஆனால் இது வந்து எல்லா பாட்டும் நான் ரிப்பீட் மூட்லேயே கேட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் ஆர்ஆர்லாம் பின்னி இருக்காரு. ஸோ யுவன் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். என்னுடைய அருமை நண்பர் கௌதம் கார்த்திக் எனக்கு ரொம்ப ஐ ஆல்வேஸ் வென் ஐ see him I just sentimentally I am very much involved with him. ஏன்னா அவங்க அப்பா கார்த்திக் சாரோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவர் திடீர்னு இண்டஸ்ட்ரியை விட்டு போனது எனக்கு பெரிய வருத்தம். அவர் பாலிடிக்ஸ் அதுன்னு போயிட்டார். இன்றைக்கி வரைக்கும் அவர் நடிச்சிட்டு இருந்தாருன்னா ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக இருந்து அவர் நடிச்சிட்டு இருந்தாருனாக்க அவர் அடிச்சுட்டு ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகர், தமிழுக்கு கிடைத்த நடிகர். அந்த இடத்தை நிரப்பணும் கௌதம், எனக்கு அதான் ஆசை. ஆனால் இது இட்ஸ் அ வெரி டெண்டர் ஸ்டேஜ் அவருக்கு. எப்படி வந்து அலைகள் ஓய்தலை அதை ஒட்டி வந்த படங்கள் எப்படி கார்த்திக் சாருக்கு இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. பட் கார்த்திக் சாரோட உயரமும் பில்ட்டும் உங்களுக்கு இருக்குது. டான்ஸ் வந்து நல்லா கற்றுட்ருக்கீங்க. ஸோ ஃபைட்லாம் ஈஸியாக வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக அப்போ டைம் கீப்பப் பண்ணுறது, ஷூட்டிங்க்கு வர்றது, நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்தல், இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னமும் பல லட்சக்கணக்கான கார்த்திக் சாருடைய ரசிகர்கள் தென் தமிழ்நாட்டில் வெயிட்டிங் நீங்கள் நல்லா வரணுன்றதுக்காக. இது இந்த நேரத்தில் அவங்க கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நிச்சயமாக வைராஜாவை உங்களுடைய அத்தனை திறவிக்கும் தீனி போடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கௌதம் கார்த்திக், போன வருஷம் அதிகமாக ப்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து சொன்ன விஷயம் வந்து ஸ்டார் கிட்ஸ் ஓட ஹீரோயின் நான் அண்ட் என்னோட 3வது ஸ்டார் கிட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், வெரி வெரி நேச்சுரல். கண்டிப்பாக அது ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா. ஐ திங்க் இஃப் ஹி ஹேஸ் குட் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் குட் டிரெக்டர்ஸ் he will achieve that. இது வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் அட்வென்ச்சர் ரேசி த்ரில்லர்னு சொல்லலாம். அண்ட் எப்படின்னா ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட் அமைஞ்ச ஒரு படம். எல்லா ரோல்ஸுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், எல்லா ரோல்ஸுக்குமே ஒரு மீனிங் அண்ட் எல்லா ரோலுமே கனெக்டட் வித் ஈச் அதர். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் இது. எனக்கு எப்பவுமே வந்து ஆல்வேஸ் I've been very interested in psychology and the psychological aspects ஒரு ஹியூமன் பீயிங்கில். ஸோ 3ல பார்த்தீங்கன்னா we touched on bipolar disorder. அதை சுற்றி ஒரு கதை ரெடி பண்ணி அதை வந்து எடுத்தோம். இதில் வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் எலிமெண்ட், இன்ட்யூஷன் அப்படின்ற விஷயம் எடுத்து அதை வந்து எப்படி எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ லைட் ஹார்ட்டடாக கமர்ஷியல் சினிமாக்குள்ளே கொண்டு வந்து காட்ட முடியும் அப்படின்ற ஒரு அட்டெம்ப்ட் தான் வைராஜாவை இஸ் நாட் அ கேம்பிளிங் ஃபிலிம். படத்தில் கேம்பிளிங்கும் இருக்குது. கேம்பிளிங் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம், பட் இட் இஸ் நாட் அ கேம்பிளிங் ஃபிலிம். என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டேனியல், அந்த பேர் இன்னொரு டேனியலில் பேர் இருக்குது. அதுக்கப்புறம் அமுதன் அப்படின்னு வந்தது, ரவின்னு வந்தது. இதுக்கப்புறம் இன்னொரு பேர் வரும் அப்படின்னா அந்த ராந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வைப்ரண்டான ஒரு நேம் கொடுத்தாங்க எனக்கு. தட் வில் பி அ ஹிட். Very casual villain, very powerful villain. Thank you. தாப்சி இஸ் அ பக்கா ப்ரொஃபஷ்னல். அவங்கள நான் பார்த்து சில விஷயங்களை அனுமானித்தேன். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதே அனுமானித்தேன். அவங்கள முதல்ல வெள்ளாவியில் வச்சது யாருன்னு நான் தான் முதல்ல கிண்டல் பண்ணேன் படத்தில். அதுக்கப்புறம் ஷி கான் டு ஹைட்ஸ். பட் இந்த ஷூட்டிங் நடக்கும்போதே நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். காலையில் வந்த உடனே அனாவசியமான பேச்சு எதுவும் கிடையாது. she will just get her lines and she will go through it and she will by heart it and she doesn't want any people to dub her and she wants to talk Tamil on her own.
தமிழை நான் கண்டிப்பாக நானே தான் பேசுவேன் என்று அடம் பிடித்த ஒரு வட இந்திய நடிகை டாப்ஸி. Hello Behind Woods viewers, this is Tapsi. After Kanchana 2, I am coming on screen with this very special appearance character. It's not a full-length role, I'm not the heroine of the movie, but I can promise you one thing, it is again going to be something very different, something that you have not seen me doing before. Actually, it's very different for a heroine to do such a character. We have not done something like this before. We don't get such characters to do as a heroine, so I thought it is only possible to do it when you are a special guest appearance kind of a character. So I've done something like this, and I hope, like all my other movies, when I've tried to do something new, you all have liked me, loved me. I hope this one also you like me. I've just given my best in whatever opportunity I had. So please go in theaters and watch the movie, and I hope you like our efforts.